இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வெளிவந்துச்சுல்ல. பட் அது முற்றிலும் தவறான தகவல். என்னுடைய அப்பா நல்லா இருக்கிறாரு. அவருக்காக பிரார்த்திச்ச எல்லாருக்கும் நன்றின்ட்டு அவருடைய மகள் ஈஷா வந்து சொல்லியிருந்தாங்க. நடிகையும், அவருடைய மனைவியும் மற்றும் எம்பியுமான ஹேம மாலினியும் என்னுடைய கணவர் நல்லா இருக்கிறாரு. யாரும் தேவையில்லாத வதந்திய பரப்பாதீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பாலிவுட் நடிகர் கோவிந்தாக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. என்னடா அடுத்தடுத்து பாலிவுட் நடிகர்கள் இப்படி இப்படி விஷயங்கள் வந்துட்டுருக்கே அப்படின்ட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து நல்லபடியா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குது. ஸோ அவருக்கு வயசு 68 ஆகுது. ரொம்ப வந்து வேலைப்பளு காரணமா கோவிந்தா உடல்நலக் குறைவாவே கொஞ்ச நாளா இருந்திருக்கிறாரு. பட் அது வந்து கடைசியில அவர் வீட்லயே மயங்கி விழக்கூடிய அளவுக்கு போயிட்டுருக்குது. ஸோ மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வெளிய வரும்போது கோவிந்தா சூட் போட்டு ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப உற்சாகத்தோட வெளிய வந்திருக்கிறாரு. அப்போ செய்தியாளர்கள்கிட்ட என்ன பேசியிருக்கிறார்னா, "அதிகமா வேலை மற்றும் கடுமையான உடற்பயிற்சியால சோர்வு ஏற்பட்டது. யோகா மற்றும் பிராணாயாமா இதுக்கு சிறந்த மருந்துன்னு" சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இந்த பயிற்சிய தொடருங்க. இது எல்லாருடைய உடம்புக்கும் நல்லது. இது உடம்பையும், மனதையும் பாதுகாக்கும்ன்ட்டு ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த சம்பவம் அவருடைய அடுத்தடுத்து வந்த படங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கான தயாரிப்புகளோடு தொடர்புடையதா இருக்குமோ? அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அதான் ஏதாவது சொல்லிட்டா உடனே கண்ணு, மூக்கு, காதெல்லாம் வச்சு ஏதாவது பேசுவாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து கோவிந்தாவுடைய இந்த ஒரு மருத்துவமனை டிஸ்சார்ஜ் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கான ஏதாவது விஷயத்தோட தொடர்புடையதா இருக்குமோன்ட்டு பேசப்படுது. கோவிந்தா இந்த உடல்நல பிரச்சனை பாலிவுட் வட்டாரங்கள்ல அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்றாங்க. பட் எனிவே டிஸ்சார்ஜ் ஆயி வந்தது எங்களுக்கு ஹேப்பின்ட்டு நெறைய பேர் பேசுறாங்க. இந்த 90ஸ் காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, கோவிந்தா கூலி நம்பர் 1, ஹீரோ நம்பர் 1 இப்படிப்பட்ட படங்களால ரசிகர்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சவர். பட் இப்ப ரீசென்ட்டா அவரு அரசியல் மற்றும் நடிப்பிலும் ஈடுபட்டு தான் வராரு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு உடல் சோர்வு அதிகரித்ததால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நட்சத்திரங்களின் உடல் நலத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காம் பாலிவுட்ல. பாலிவுட்ல அதிக வேலைப்பளு காரணமா பல நடிகர்கள் உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. கோவிந்தாவின் இந்த அனுபவம் யோகா மற்றும் ஓய்வின் முக்கியத்துவத்தை மறுபடியும் நினைவூட்டுது. ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து சீக்கிரமா இன்னுமே நீங்க ஹெல்த்தியா வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா கோவிந்தா யோகா பண்ணுங்க, பிராணாயாமா பண்ணுங்க, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்ற ஒரு விழிப்புணர்வை வந்து அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்குமே இதை சொல்லியிருக்கிறாரு.